Hey guys, welcome to our channel Pondi to USA Vlogs. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சூப்பரா இருக்கீங்களா? ஓகே ஃபைன். இன்னைக்கு கொடைக்கானல் vlog தாங்க பார்க்க போறோம். இந்தியா வெக்கேஷன் வந்திருந்தப்போ 3 days கொடைக்கானல் ட்ரிப் போயிருந்தோம். ரொம்ப சூப்பராக இருந்தது. நல்லா என்ஜாய் பண்ணியிருந்தோம். கிளைமேட் நல்லா இருந்தது. ஸோ நான் எங்கே ஸ்டே பண்ணியிருந்தோம், அதுக்கப்புறம் என்னென்ன பிளேஸ்லாம் சுற்றி பார்த்தோம் அப்படின்னு எல்லாமே இந்த vlogல இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக இந்த vlog உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காகவும் என்டர்டைனிங்காகவும் இருக்கும். நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். வீடியோ ஃபுல்லாக பார்த்து முடிச்சுட்டு உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்கு போகலாம். குட் ஆஃப்டர்நூன் எவ்ரிவன். கொடைக்கானல் ட்ரிப் டே 1. நம்ம கொடைக்கானல் ரீச் ஆகிட்டோம். நைட்டு பாண்டிச்சேரியிலேருந்து கிளம்பினோம். மார்னிங் ஒரு 8:30க்கெலாம் கொடைக்கானல் வந்தாச்சு. ஸ்லீப்பர் பஸ்ஸில் தான் புக் பண்ணியிருந்தோம். சூப்பராக இருந்துச்சு ட்ராவல் எல்லாமே. வந்த உடனே ஹோட்டல் செக்இன் பண்ணிவிட்டு ரெஃப்ரெஷ் ஆகிட்டு பிரேக்ஃபாஸ்ட்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு டேரெக்டாக ஒரு முக்கியமான இடத்துக்கு தான் வந்திருக்கும். குழந்தை வேலப்பர் திருக்கோயில் பூம்பாறை. ரொம்ப வருஷமாக இந்த கோயிலுக்கு வரும்னு நினச்சிட்டு இருந்தோம். இந்த வருஷம் தான் எங்களுக்கு அதுக்கான வாய்ப்பு கிடச்சிது. கோயிலுக்கு வந்தாச்சு. கோயில் ரொம்ப அருமையாக இருந்துச்சு, அமைதியாக இருந்தது. மலைக்கு மேலே இருக்கு இல்லையா, பார்க்கவே அவ்வளோ அழகாக இருந்துச்சு. வாங்க கோயிலுக்கு. பூம்பாறையில் இருக்கிற குழந்தை வேலப்பர் திருக்கோவிலோட சிறப்பு என்னன்னா, இங்க இருக்கிற முருகரோட சிலை வந்து தசபாஷான சிலை. தசனா 10ன்னு அர்த்தம். அதே மாதிரி பழனிமலையில் இருக்கிற முருகரோட சிலை வந்து நவபாசான சிலை. ஸோ இந்த கோயிலோட சிறப்புகள்லாம் இங்கே எழுதியிருக்காங்க பாருங்களேன். நான் உங்களுக்கு படிச்சு காமிக்கிறேன். இத்திருக்கோவிலில் எழுந்தருளிருக்கும் இறைவனின் திருமேனி பழனிமலை கோயில் அருள்மிகு தண்டாயுதபாணி சுவாமியின் திருவருள் தோற்றமாகவே அமைந்திருப்பது குறிப்பிடத்தக்கது. இதோட இன்னொன்று ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. மலைப்பகுதியில் அமைந்துள்ள திருக்கோயிலில் திருத்தேர் உலா நடைபெறுவது இப்பூம்பாறையில் மட்டுமே யாம் அப்படின்னு போட்டிருக்காங்க. இன்னொன்று ரொம்பவே எனக்கு பிடிச்சிருந்தது என்னன்னா, இந்த கோயிலில் தான் இருவடத்தேர் இருக்கா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுவும் அந்த தேர் வடம் பிடிச்சி இழுக்கும்போது 25,000 தேங்காய்கள் அந்த அச்சு மீது உடைப்பாங்களாம். இது வரைக்கும் இந்த இருவடத்தேர் கான்செப்ட் நான் கேள்விப்பட்டதே இல்லைங்க. நிறைய திருவிழா பார்த்துருக்கேன், ஆனால் இங்கே தான் இந்த மாதிரி கேள்விப்பட்டிருக்கேன். ரொம்ப சிறப்பான கோவில் இது. நல்லா திருப்தியாக சாமி கும்பிட்டு முடிச்சோம் நாங்கள். கோவில்லாம் பார்த்து முடிச்சுட்டு அடுத்து மன்னவனூர் லேக் தான் வந்திருக்கோம். ஸோ இந்த மன்னவனூர் லேக்குக்கு வந்து பரிசலில் தான் நம்மளை அழைச்சிட்டு போயிருந்தாங்க. பரிசல் கொஞ்சம் தூரம் உள்ளே போயிட்டு அதுக்கப்புறம் நல்லா ரொம்ப வேகமாக சுற்றி விட்டாங்க பரிசில். எங்களுக்குலாம் மயக்கம் வந்துருச்சு. சுற்றின அவருக்கு மயக்கம் வரலையா. ரொம்பவே டிஃப்ரெண்ட்டான எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு எங்களுக்கு. கொடைக்கானல் ட்ரிப் டே 1ல் பூம்பாறையில் இருக்கிற குழந்தை வேலப்பர் திருக்கோவில், மன்னவனூர் லேக், அதுக்கப்புறம் பூம்பாறை வில்லேஜ், இது 3ஐயும் பார்த்து முடிச்சுட்டு நம்ம ரூமுக்கு தான் போயிட்டுருக்கோம். அடுத்து டே 2ல் பார்க்கலாம். கொடைக்கானல் ட்ரிப் டே 2. இதுதான் நாங்கள் ஸ்டே பண்ணியிருந்த ரெசார்ட். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்லாம் சாப்பிட்டு முடிச்சிட்டோம். ஸோ எல்லாம் ரெடியாக இருக்கும். இன்றைக்கி என்னென்ன பிளேஸ்லாம் கவர் பண்ணுறோன்னு பார்த்தலாம் வாங்க.
இது வந்து கொடைக்கானல் லேக்கோட அப்பர் லேக் வியூ. கொடைக்கானல் லேக் வந்து ஒரு ஆர்டிஃபிஷியல் லேக். நெக்ஸ்ட் வந்து பசுமை பள்ளத்தாக்கு, கிரீன் வேலி அதுக்கு போயிட்டோம். இப்ப நாம இருக்கிறது பில்லர் ராக்ஸ். நல்ல வேளை நாங்க வரும்போது மேகமூட்டம்லாம் எதுவும் அந்த பில்லர் ராக்ஸ மறைக்காம இருந்துச்சு. வியூ ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. பார்த்து முடிச்சுட்டோம். அடுத்து நாம பார்க்க வந்திருக்கிறது குணா கேவ். இப்போ மஞ்சுமல் பாய்ஸ் வந்ததுலேருந்து ரொம்பவே ஃபேமஸ் ஆயிடுச்சு இந்த குணா கேவ். இப்போவும் எல்லாமே மஞ்சுமல் பாய்ஸ் தான் கத்திட்டு இருந்தாங்க அந்த இடத்துல. ஆக்சுவலி நான் 2011 கொடைக்கானல் வந்தப்போ குணா கேவ்னு ஒரு கேவ் காமிச்சாங்க. இப்போ அது எதுவுமே இல்லை, ஃபுல்லாக இப்படி தான் இருக்குது. அடுத்து நம்ம பார்க்க வந்திருக்க இடம் வந்து பைன் ஃபாரஸ்ட். கொடைக்கானல் ட்ரிப் டே 3. இன்னைக்கு நம்ம ஃபர்ஸ்ட் வந்திருக்கிறது போட் ஹவுஸ். நிறைய வெரைட்டி ஆஃப் போட்ஸ் வச்சுருந்தாங்க. அப்படியே பெடல் பண்ணிகிட்டே போகிறது, அதுக்கப்புறம் துடுப்பு போகிறதுன்னு இருந்துச்சு. நாங்கள் சூஸ் பண்ணது வந்து துடுப்பு போட்டு ஒருத்தர் ஓட்டிகிட்டு போயிட்டு இருந்தார். அதான் சூஸ் பண்ணியிருந்தோம். ஏன்னா அப்போ தான் நம்ம ஜாலியாக உட்காந்து வேடிக்கை பார்த்துட்டு வரலான்னு. அவர் நிறைய இந்த லேக் பற்றின ஹிஸ்ட்ரிலாம் எங்களுக்கு சொல்லிட்டு இருந்தார். நான் ஆர்டிஃபிஷியல் லேக்குன்றதால தண்ணி எங்கேருந்து வருது அப்படின்னு கேட்டுட்டு இருந்தேன். அவர் தான் சொன்னார், பக்கத்தில் ஒரு ஃபால்ஸ் இருக்குது, அந்த தண்ணி தான் இங்கே வந்துட்டுருக்கு, சுத்தமான தண்ணி இது அப்படின்னு சொன்னார். அதெல்லாம் தொட்டுலாம் பார்த்துட்டு இருந்தேன். அவர் சொன்ன மாதிரி சுத்தமான தண்ணி தான் இது. டே 3ல கொடைக்கானல் லேக்கை சுற்றி தான் ஃபுல்லாக கவர் பண்ணிட்டு இருந்தோம். ஸோ அடுத்து வந்து ஹார்ஸ் ரைட் போகலான்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ பசங்க, என் ஹஸ்பண்ட் 3 பேரும் ஹார்ஸ் ரைட் போயிட்டு வந்தாங்க ஜாலியாக. நெக்ஸ்ட் கோக்கர்ஸ் வாக் தான் வந்திருக்கோம். இது வந்து ரொம்ப பக்கம். நாங்கள் தங்கியிருக்கிற ரிசார்ட் பக்கத்துலேயே இருக்கின்றதால ஒரு ஈவினிங் ஒரு வாக் போகலான்னு சொல்லிட்டு இதுதான் நாங்கள் தங்கியிருக்கிற ரிசார்ட். அப்படியே பக்கத்துலேயே இந்த ரோடுக்கு பக்கத்துலேயே இருக்குது இந்த கோக்கர்ஸ் வாக். சும்மா ஒரு வாக் போயிட்டு வந்திருந்தோம். ரொம்ப சூப்பராக இருந்தது. நான் 2011 பார்த்ததுக்கும் இப்போதுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருந்துச்சு. இப்போ கொஞ்சம் கன்ஸ்ட்ரக்ஷன்லாம் போயிட்டுருக்கு. மைட் பி இன்னும் 1 or 2 இயர்ஸில் ஃபுல் கன்ஸ்ட்ரக்ஷன் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு இன்னும் ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். எல்லா பிளேஸும் சுற்றி பார்த்துட்டு நம்ம ஹோட்டல் ரூம் வந்துட்டோம். இதுதான் நாங்கள் ஸ்டே பண்ணியிருந்த கோடை ரிசார்ட் ஹோட்டல். ரொம்ப சூப்பராக இருந்தது. ஸ்டே நல்லா இருந்துச்சு. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டும் அவ்வளோ வெரைட்டி ஆஃப் ஃபுட் வச்சுருந்தாங்க. எங்களால் சாப்பிட தான் முடியல. இந்த ரிசார்ட்குள்ளே அவ்வளோ ட்ரீஸ் இருக்குங்க. உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்களேன். இங்கே ஒரு ஃபிக் ட்ரீ இருந்தது. அந்த பழம்லாம் அவ்வளோ குண்டு குண்டாக ஹெல்த்தியாக பார்க்குறதுக்கு சூப்பராக இருந்துச்சு.
ஆல்ரெடி நம்ம சேனலில் கொடைக்கானல் ட்ரிப் ஷார்ட்ஸ் நிறையா போட்டிருக்கேன். சேனலில் தனி பிளேலிஸ்ட் இருக்கும் கொடைக்கானல் ட்ரிப்னு. நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் விடுறேன், செக் பண்ணி பாருங்கள். அவ்வளோதாங்க, இதோட கொடைக்கானல் vlog கம்ப்ளீட் ஆகுது. ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு ஆன் டைமில் வந்து சேரும். இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் vlogஓட உங்களை நான் மீட் பண்ணுறேன். See ya. Thank you. Hi friends, if you like our videos, please like, share, and subscribe. Thank you. Bye.